ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம காசிமேடு மார்க்கெட் வந்திருக்கோம். கண்டினியூஸ் லீவு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ஜாய்புளாக இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். எல்லாமே நீங்கள் கூடையாக பார்த்துருக்கோம், ஃபுல்லாக. பட் கொஞ்சம் 150 பாறை 150, தேங்காய் பாறை 350, எறா 150, முட்டை கடமா 200 ரூபாய், நீட்டு கடமா 300 ரூபாய், பெரிய எறா 400 ரூபாய், வவலை வெள்ளை வவலை 600 ரூபாய். காசிமேட்ல கடற்கரையில பிடிச்சு உடனே வைக்கிறோம். அதுதான் எனக்கு இப்ப மத்ததுல வந்து ஒரு 6 days 6 நாள் ஆகும், 7 நாள் ஆகும் சொல்லுவாங்க. அது மத்த இடத்துல வந்து மாச கணக்குல கூட லாங்ல இருந்து வருது. கப்பல்ல இருந்து வருது, வெளிநாட்டுல இருந்து நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாதிரி ஊர்ல இருந்து வருது. இங்க வந்து கடலை பக்கத்துல எடுத்து பிடிச்சி வைக்கிறது. அதனால இங்க வந்து நல்லா வந்து ஒரு மெடிஷனும் கிடையாது, இயல்பா வர பொருள். அதனால இங்க வருது. வஞ்சிரம் இல்ல, நீங்க எவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, இன்னைக்கு தான் அவ்வளவு கூட்டம் இருக்கும். மத்த நாள்லாம் கூட்டம் இருக்காது. எல்லா போட்டும் வந்து இறங்கிடுச்சு. செம்ம ரஷ்ஷா இருக்கும் போல இருக்கு. உள்ள போலாம், போய் என்னன்னு பார்க்கலாம். எல்லாமே மின்னேட்டே வந்து இறங்கிடும். போய் பார்க்கலாம். இந்த சைஸ்லாம் நல்லா பெருசா இருக்கு. எவ்வளோ சார் இது? வாழை மீன் எவ்வளோ சார்? ஒரு கூடையா தான் தருவீங்களா? கிலோவா தரப்பட்டு கூடையானா எவ்வளோ சார்? கடைக்காரங்களுக்கு எவ்வளோ தருவீங்க? எத்தனை கிலோ சார் இருக்கும்ல? 15 கிலோ இருக்க மீன் எவ்வளோ பெருசா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெருசா பாக்குறேன். இது என்ன வெயிட் இருக்கும்? இதுவா? இது என்ன 15 கிலோ வருமா? 15 kg இருக்குமா? இருக்கு. இது அதை விட பெருசா இருக்கு. ஐயம்மே, தண்ணி ஊத்துறாங்க. இதுதான் பர்லா மீன். இதுல தான் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுவாங்க. பட் இது ரேட் எவ்வளோன்னு தெரியல. ஆள் இல்ல, மீன் மட்டும் இருக்கு. ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஷார்க். காசு மம்மி, அது டூனா ஃபிஷ் தானே இது? ஆமா. எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க பாருங்க, அதோட பெரிய டூனா. டியூனா ஃபிஷ். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 50 இருக்குமா? நான் இங்க வந்து இவ்ளோ சைஸ் பயங்கர 500 600 700 நேத்தலாம் குட்டி குட்டி ஷார்க். நேத்தலாம் சரி. எல்லாமே நீங்க கூடையா பார்த்திருக்கோம், ஃபுல்லா. பட் கொஞ்சம் 150, பாறை 150, தேங்காய் பாறை 350, எறா 150, முட்டை கடமா 200 ரூபாய், நீட்டு கடமா 300 ரூபாய், பெரிய எறா 400 ரூபாய், வவலை வெள்ளை வவலை 600 ரூபாய், வஞ்சிரம் 1500 ரூபாய், சூற மீன் 400 ரூபாய். 2 மீன் ஒரே ரேட்டு தான் சார். இப்போ வந்து எனக்கு நான் எல்லா கடையிலயுமே வந்து கூட ஃபுல்லா பார்த்துட்டு உங்க இதுல மட்டும் இது இல்ல வீட்டுக்கு வாங்குற மாதிரி நீங்க ஈஸியா கொஞ்சம் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. வெரைட்டி பிளஸ் வந்து லிமிட்டட் குவாண்டிட்டி வச்சிருக்கீங்க. லாட்டா வாங்கி பாத்தில போட்டு சிடி உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு யாரு கேக்குறாங்க. ஓகே. நீங்க மீன் வாங்க தான் வந்திருக்கீங்களா சார்? எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்க ராயபுரம். இங்க தான் பக்கத்துல தான் இருக்கீங்க. ஓகே. வஞ்சிரம் இல்ல, நீங்க எவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, இன்னைக்கு தான் அவ்வளவு கூட்டம் இருக்கும். மத்த நாள்லாம் கூட்டம் இருக்காது. நாங்களும் வந்து சரி சண்டே லீவுன்றதுனால தான் வந்தோம். நிறைய ரஷ் தான் இருக்கு. இப்பதான் உள்ள வந்திருக்கோம். இந்த கூட்டம் கம்மி அப்படின்றீங்களா? ஆமா, இன்னும் பயங்கரமா இருக்கும். சண்டே வாரதே கூட்டம் கம்மியா இருக்கு. சண்டே தான் ரொம்ப ஓவரா இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதான் இப்ப நாங்க இவ்ளோ பெரிய சைஸ்லாம் பார்த்தது இல்ல. ரொம்ப பெருசா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஏலம் விடுவாங்க அந்த சைடுங்களா? நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சரி, அதான் உங்கள மாதிரி தெரிஞ்சவங்கள பாத்துக்க நல்லது. வாங்க. थैंक यू சார். பெரிய ரவா இருக்கு, பெரிய கடம்பாவா இருக்கு. மம்மி, இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? கோடா இருக்கும் இந்த இறால. அது சிங்க தெரியல. இந்த இறா பேர் என்னங்க? டைகர். அதனால கோடா இருக்கா? சுறாலாம் இருக்குங்க, குட்டி குட்டி சுறா. நான் ஒன்னு எடுத்து வச்சிட்டேன். இது கூறு எவ்வளவு? இது 300 rupees. ஓகே. இந்த இறா கூட அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. இதுவும் டைகர் தான் நினைக்கிறேன். டைகர் இறா தான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு என்ன மீன் டிஃப்ரெண்டா இருக்கும்? இது வயிற்றுக்குள்ள சதை இருக்குமா? ஆ? இது வயிறுக்குள்ள சதை இருக்குமா? பெருசா இருக்கே வயிறு. ஆ. நெத்திலி மீன் my favorite. ஏதாவது பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவும் டைகர் தான் நினைக்கிறேன். ஆனா இது பவுடர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. டைகர் ஏரா எவ்வளவு இது? அது 1500 ஆமா, இதுவும் 1500 1500. கேட்டு வாங்கிடுவோம் மொத்தமா. பெரிய மீன் ஒண்ணு வருது. அங்க பாருங்க மம்மி. தள்ளி வாங்க தள்ளி வாங்க. ஐயோ நானே சிறந்துறேன். வாய் பாரு. எப்போ அது வாய் திறந்து இருக்கு. இது என்ன மீன் இது? என்ன மீன் இது? இதெல்லாம் செம்ம சைஸா இருக்குல்ல இதுல. பாம்பு மாதிரி இருக்கு அந்த மீன். மம்மி இது என்ன மீன் மம்மி இது? என்ன மீனுமா? இந்த மீன் பேர் என்ன? அருணா அருணா தொம்பி புரியல. அருணா அருணா அருணையா? இது பேர் என்ன டிஃபரெண்டா இருக்கு பாக்க? வெள்ளாச்சி. இது இது எவ்வளவு இது கூட? இது 800 வாழையே ரொம்ப சின்னதா இருக்கு. பெருசா வருது அப்படிங்களா? அந்த பெருசுல உள்ளது எவ்வளவு அது? அதுல 1000 போகும். ஒரு கூட 1000 ரூபாய். ஓகே, இதெல்லாம் கூறுங்களா? 100 ரூபாய். கூறு 100 ரூபாய். என்ன மீன் பேர் என்ன இது? பாறை 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 மீன். ஓகே. இப்போ இது கட் பண்றதெல்லாம் எங்க பண்ணி தருவாங்க? இந்த பின்னாடி பின்னாடியே கோயிலாண்ட கோயில் மேல அங்க வெட்டி கொடுப்பாங்க. சரி. போதுமா? இந்த அருணா தொம்பி போட்டா 100 ரூபாய். அது பார்த்ததே இல்ல. வேண்டாம். நல்லா இருக்குமா? பீச்ல இதான் வரப்பாங்க. பீச்சுங்க வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் இங்கே கட் பண்ணி போடுவாங்க. மீன் வாங்கியாச்சு. 1 கிலோ வாங்கியாச்சு. சூப்பரா வாங்கியாச்சு. இந்த மீன் பார்க்கவே டிஃபரெண்டா இருக்குல்ல. ஏதோ டியூப் மாதிரி. இந்த மீன் பேர் என்னங்க? இந்த மீன் பேர் என்ன? பார்க்கவே டிஃபரெண்ட். கோல மீன். சார் எறா எவ்வளவு சார் இது? 200 ஆமா. சரி, 2 கோரு 300 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? 200 வருமா? 200 தான் போடுறேன். 350 ரூபா 350 ரூபா. சரி சரி, போட்டு கவர்ல போட்டு குத்துருங்க சார் கொஞ்சம். அவர்கிட்ட இப்ப பேரம் பேசி இப்ப 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மீன் கடை அண்ணா நமக்காக வந்து 350 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. தேங்க்ஸ் அண்ணா. சொரா பெருசா பாருங்கண்ணா. அது மாதிரி பாருங்க. இல்ல 800 வேலைக்கல்மா தரமா? எங்கேயோ சொரா இல்ல உள்ள. இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. எப்படியோ அவுச்சி இது பண்ணி தான் வைக்க போறீங்க. அது சின்னதா இருந்தானே பெருசா இருந்தானே. மீன் ஏலக்கூடம் அங்கதான் இருக்கு. இங்கதான் வந்து மீன்லாம் ஏல விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ அது க்ளோஸ்ல இருக்கு. இன்னைக்கு ஆனா ரஷ் கம்மின்னு சொல்றாங்க எல்லாரும். எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கலுக்காக. லீவ்ல எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. சோ ரஷ் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. அவள்தான் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு முடிச்சிருவோம் நினைக்கிறேன். இன்னும் நாங்க வந்து சுறாவும் கடம்பா மட்டும் வாங்கினா நாங்க கிளம்பிடுவோம் இங்க இருந்து. ரெட் கலர்ல இருக்குல்ல, கடல் ஏரா வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். கண்ணு எப்படி இருக்கு பாரு. டிஃபரெண்டா இருக்கு இந்த மீன் பாக்குறதுக்கு. நீங்க போய் 2 பேரும் சேர்ந்துக்கிறீங்க. அந்த வேலை அக்கா நண்டு எவ்வளவு இது? 500 ரூபாய். இவ்வளவு 500 ரூபாவா? ஒரு கூறு 500 ரூபாவா? சரி ஓகே.
மோஸ்டா கடம்பா இந்த எக் கடம்பா தான் இருக்கு, முட்டை கடம்பா இதுதான் இருக்கு. நார்மல் கடம்பாவே நாங்க பார்க்கல, ஒண்ணுதான் பார்த்து நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணுதான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்கு. மம்மி அந்த சுறா ஒண்ணே ஒண்ணு பெருசா இருக்கு, ஆனா அது ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கா கேளுங்க. சுறா ஒண்ணுதான் இருக்கா? சுறா ஒண்ணுதான் இருக்கா? இல்ல அதுதான் எனக்கு கொஞ்சம் 2 இருந்தா கூட ஓகே. இதை கொடுத்துருங்க. கரெக்டா இருக்கும். எவ்வளவுங்க? என்ன மீன்? சூரை. சூரைனா டூனா ஃபிஷ்ஷா? இல்ல அது ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க கூட காசிமேட்டுக்கு வராங்க. என்ன காரணம்? காசிமேட்ல கடற்கரையில பிடிச்சு உடனே வைக்கிறோம். அதுதான் எனக்கு இப்ப மத்ததுல வந்து ஒரு 6 டே 6 நாள் ஆகும் 7 நாள் ஆகும் சொல்லுவாங்க. அது மத்த இடத்துல வந்து மாசக்கணக்கில் கூட லாங்ல இருந்து வருது, கப்பல்ல இருந்து வருது. வெளிநாட்டுல இருந்து இந்த நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாதிரி ஊர்ல இருந்து வருது. இங்க வந்து கடலை பக்கத்துல எடுத்து பிடிச்சி வைக்கிறது. அதனால இங்க வந்து நல்லா வந்து ஒரு மெடிஷனும் கிடையாது, இயல்பா வர்ற பொருள். அதனால இங்க வருது. அதுதான் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப மீன் கடையிலே பாத்தீங்கன்னா இது காசிமேட்டு மீன் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும். அதாவது இங்கேயும் வந்து ஒரு வாரத்துல வர மீன் இருக்குது, அன்னைக்கு வர மீன் இருக்குது, 15 நாள் கழிச்சு வர மீன் இருக்குது. ஆனா இப்படி வாங்கி இப்படி வைக்கிறது ஒரு கை பாறல இப்படி வாங்கி இப்படி வச்சு நாங்க கொடுக்குறோம். அதனால இதுக்கு கொஞ்சம் ரேட். நாங்க எல்லாருமே சொன்னாங்க ரஷ் ரொம்ப அதிகமா இருக்கும். நாங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 நாள் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ரஷ் ஆகுதுன்னா டியூட்டிக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் லீவ் இல்லையா, அதனால அங்கே போனால் புதுசாக வாங்கலாம்னு எல்லாரும் ஒட்டுமொத்தம் இங்கே வர்றது. இப்போ பண்டிகை வர்றதுனால கொஞ்சம் எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. இல்லை பண்டிகைகளை படைப்பாங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா, அந்த மாட்டுப்பொங்கல் முடிஞ்சோடனே நைட்டு இந்த இறந்தவங்களுக்கு காலமானவங்களுக்கு எல்லாருமே இந்து எல்லாருமே அன்னைக்கு படைப்பாங்க. அதனால அன்னைக்கு கொஞ்சம் ஜனம் வரும். உங்க கண்ணத்துல விழுற குழி அழகா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருது. ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு, மீனெல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம ஐஸ் கேஸ் வச்சிருக்கோம் டிக்கில, அதுல ஐஸை போட்டுடலாம். ஐஸை போட்டு மீனையும் அதுல பேக் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு இங்க பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அந்த சைடும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது இன்னொரு நாள் வரலாம். பட் இன்னைக்கு கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருந்தது, நல்லது. ஏன்னா எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட பேசணும், அவங்க சொன்னாங்க எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க. அண்டு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க, அன்னைக்கு வந்து வாங்குறதா சொன்னாங்க. நம்ம இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது வரலாம். மெயின் காசிமேட்டு மீனோட ப்ளஸ் என்னன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுதான் மெயின். நிஜமாவே எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷு. பட் வந்து நாங்கள் என்ன சாப்பிடணும் என்ன வேணும் அதை மட்டும்தான் வாங்கினோம். பட் நிறைய மீன், பேர் தெரியாத மீன், இது வரைக்கும் பார்க்காத மீனுங்க நிறைய இருக்குது. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மீன் நாங்கள் ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினச்சதை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இங்க வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்டா ஒரு மீன் இருக்கு, பேர் வந்து அரணாவா அருணான்னு சொல்லி உண்மையிலேயே அருணா மாதிரி தான் இருந்தது. அது இருந்துச்சு, அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் முட்டை கடம்பா, நான் முட்டை கடம்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்போ நம்ம காருக்கு போயிட்டா அவள் தானே நம்ம காருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எல்லாமே தூக்கத்திலேயே இருக்கும். கார்ல வரும்போதே தூங்கிட்டு தான் வந்தேன் நானும் மட்டும் தூங்கிட்டாங்க, நான் தூங்கல. பட் நமக்கு வந்து அம்பத்தூர்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 34 மினிட்ஸ் தான். பட் நாங்க 4:30க்கு 5:30க்கு கிளம்புனதுனால ஜஸ்ட் வந்து ஒரு 35 மினிட்ஸ் தான், வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு, கிளம்பி போயிடலாம். மெயின் எனக்கு செம்மையா பசிக்குது, காலை சீக்கிரம் இருந்தனால கடகடன்னு போய் சாப்பிடணும். இதெல்லாமே போட்டு தானே ஆமாமா பின்னாடி இருக்கிறதுலாம். ஆமா செம்மையா இருக்கு. அது மெயின் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது, நம்ம சென்னை மாதிரியே தெரியல, அந்த மாதிரி இருக்கு கிளைமேட் இங்க. அது காலங்காத்தால வரனால அப்படி நினைக்கிறேன், செம்ம சில்லுன்னு இருக்குது. ஓகே, கார் போயிட்டு செட்டில் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் போட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. 5 days 6 days கடல்லே இருந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு மொத்தமா எடுத்துட்டு வருவாங்க. அதுக்காக தான் இது வச்சிருக்காங்க. லைனா ஒரு வண்டியில எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க மீனை. நம்ம சைஸஸ் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வாங்குறத ஒரு மீன் தனியா வாங்கினா ஓகே.
நாங்க இங்க ஜாலியா வீடியோ எடுத்துட்டு வரோம். மீன் ஐஸ் எல்லா வெயிட்டையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. உள்ள வந்து டூனா ஃபிஷ் இருக்கு. ஃபுல்லாவே இதெல்லாம் எக்ஸ்போர்ட்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா பாக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க ரெடியா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? எறா மட்டும். அவங்க 2 பேரும் அங்க நிக்கிறாங்க. ஊந்துற போறோம் அவங்க போயிட்டு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. குட்டி மார்க்கெட் இருக்கு. பட் இங்க வந்து ஏரி மீன் இந்த கடை பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏரி மீன் தான் அதிகமா இருக்கு. ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே ஏரி மீன் அதிகமா இருக்கு. டாடி சொன்ன இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எறா தான் இருக்கு. ஸ்டார்டிங் இந்த சைடு ஃபுல்லாவே எறா வெரைட்டி ஆஃப் எறாஸ் இருக்கு. இது எல்லாமே ஆக்சுவலா வளர்ப்பு எறான்னு நினைக்கிறேன். கடல் எறா எங்கேயும் இல்ல. இதுல ஒயிட் எறா. எனக்கு வெரைட்டி எல்லாம் தெரியாது. இப்படிக்கு கொஞ்சம் மார்க்கெட் ரஷ் கம்மியா இருக்க மாதிரி இன்னைக்கு போகுதுங்களா? ஓகே. இன்னைக்கு ஓ எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களோ? நீங்க வந்து நல்லா லாபம் வருதுன்னு சொல்றீங்க. அவங்க வந்து அதான் எல்லாமே ஃபுல்லா எறா. அந்த ரோ ஃபுல்லா எறா தான் இருக்கு. விற்க மாட்டேங்குது. இவங்க வந்து 120 ரூபாய்க்கு வாங்கி வந்தா 90 ரூபாய் கேக்குறாங்க, 80 ரூபாய் கேக்குறாங்க. வாங்கினதை விட கம்மியா வருது. ஆனா 20 ரூபாய்க்கு வாங்கி வந்து இடையில வச்சு அங்கேயே 10 ரூபாய் வாங்குறாங்க. இங்கே வாங்குறாங்கன்னாக்கா இது எப்படி போட முடியும்? அது எல்லாருமே எறா வச்சுட்டு ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்குல்ல. இருக்காது, அது காம்படிஷன் யாருக்கு இருக்காது. உடுக்கா எனக்கு போட்டி வியாபாரம் பண்றதா இது. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பக்கத்துலயா? ஆரம்பக்கத்துல. எப்படி அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பிசினஸ் பண்றீங்க? 1:30 மணிக்கு எழுந்து வரமா, 1:30 மணிக்கு எழுந்து பஸ் புடிச்சு குண்டுபுள்ள இறங்கி கத்தியாவத்துல இறங்கி அங்க இருந்து அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எத்தனை வருஷமா பண்றீங்க? 6 வருஷமா பண்றோமா. ஓகே தானா இந்த பிசினஸ் உங்களுக்கு? அவ்வளவு தூரம் அது பிசினஸ் பழகிடுச்சு அதனால தேங்க்யூ. இந்த மைக் புடி, இது புடி. ஓகே. கேக்கலடி, நீ குடிக்கிற. ஐஸ் எடுத்து கொட்டியாச்சு. இது வந்து தனியா நாங்க ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். நம்ம half an hourல போயிடுவோம். இருந்தாலும் சரி கொஞ்சம் லேட் ஆகலான்றதுனால ஐஸ் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு வாங்கிட்டோம். முதல் மீன் எடுத்து கொட்டியாச்சு. இது விலை பார்த்தீங்கன்னா 100 rupees தான். நீங்க பார்த்துருப்பீங்க. பட் தேங்காய் பாறைன்னு சொல்றாங்க, நம்ம சாப்பிட்டது இல்லை. பார்க்கலாம். ஓகே, அடுத்து சுறா எடுத்து போட்டாச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க சுறா வந்து எல்லாமே சின்ன சைஸ் தான் இருந்தது. பட் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இதை வாங்கிட்டோம். இன்னைக்கு என்ன தம்பி செய்ய போறீங்க? வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். எறா கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அதனால கவரோடய தூக்கி வச்சுட்டாரு. half an hourல போயிடுவோம். பட் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி டிராஃபிக் ஆகிடுவாங்க. அதனாலதான் இந்த பாக்ஸ். கார் எங்களால பார்க் பண்ண முடியல. இந்த எறா மீன் காய வச்சிருக்காங்க இல்லையா, வாழை மீன் காய வச்சிருக்காங்க. கருவாட்டுக்காக காய வச்சிருக்காங்க. இவங்க தான் கொஞ்சம் இடம் கொடுத்து காரை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய காய வச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து ஹையரா வந்து நம்ம எடுத்துட்டோம், நிறைய எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காய வச்சு கருவாடு விற்பாங்க போல இருக்கு. ஆக்சுவலா வந்து உள்ள நுழையும் போதே முதல்ல கருவாட்டு கடை தான் நிறைய இருந்தது, அப்புறம் தான் மீன் கடை வந்தது. ஸோ இந்த மாதிரி காய வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மீன் மார்க்கெட்ல மீன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் வரும்போது ரொம்ப டிராஃபிக் இருந்தது. பட் இப்போ அவ்வளோ இல்லை. வீட்டுக்கு போய் சீக்கிரம் சேர்ந்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே 2 பேருக்கும் நல்லா பசிக்குது.
சீக்கிரம் போயிட்டோம்னா செஞ்சிருவோம், இல்லை ஹோட்டல் தான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் இந்த அடுத்தது வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.